மல்லிகை முல்லை கோங்க மட்டுமே மறிக்குழந்தை சொல்லக்கூடிய பாரிஜாத மலரை பறித்து பன்னீரால் காலை கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தில் போட்டு ஆதரமாக பண்ணுங்க சுவாமி மன்னா. சுவாமி சொல்ல தெய்வம் கணவர் காலை மாலை என்றால் பெண்களுடைய பாதத்தை படுதனால நீங்க எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அப்படியா ஆகட்டும் சுவாமி மன்னா. சுவாமி மன்னா, உங்களிடம் ஒரு வாய் வார்த்தையாகப்பட்டது கேட்கலாமா? ஒரு வார்த்தை என்ன? ஒரே ஒரு வார்த்தை கேளு சுவாமி மன்னா. கேட்கலாமா? கேளு தேவி. சுவாமி, அந்த புறத்தில் 1000 தாதிமார்களை விளையாடப்பட்டிருக்கும் பொழுது அது சீக்கிரமே அழைத்த செய்தி என்ன சுவாமி மன்னா? கூற வேண்டும் தேவி. சுவாமி, நான் எதுக்காக வரவேற்க தெரியுமா? சுவாமி மன்னா. அதாவது காணவன் சென்று வேட்டையாடி வருகிறேன். இல்லை என்றால் பாண்டவர்களை பார்த்து வருகிறேன். எனக்கு சுவாமி மன்னா, என் வார்த்தை கூறலாமா? என்னடி சொல்லட்டுமா? சுவாமி, நீங்க போகவே
சுவாமி போக போக வேண்டாம் வேண்டாம் மன்னா சுவாமி மன்னா போக வேண்டாம் மன்னா பொல்லாத சொப்பனம் நான் கண்டேன் அந்த வடக்கே வாழமர சாய கண்ட சுவாமி பக்கத்து வெள்ளையான சாக கண்டே சுவாமி மன்னா நீங்கள் போக வேண்டாம் சுவாமி மன்னா ஆகாது கனவு கண்டிருக்கிறேன் ஆமா சுவாமி வாழமர சாய கண்டு தென்னமர சாய கண்டு மல்லிகைப்பூ தோட்டம் வாடை கண்டு ஆமா சுவாமி வெச்சப்பூ வாடை கண்டு ஆமா மன்னா மஞ்சள் குங்குமம் வாடை கண்டு வீட்டுக்கு கொண்டு போய் காட்டி அவன் எங்கே அடிப்பா யாரும் இல்லாத ஏரி ஓரத்துல நீ அடிச்சு கொண்டு போட்டீங்கன்னா யாரையோ போலீஸ் ஸ்டேஷன் யாரு போலீஸ் ஏயா பொண்டாட்டி அடிப்பேன் காசு அடிப்போம் வீட்டு அடிப்போம் ரோடு அடிப்போம் ஏன் தவிக்கிறியா நீ யாரும் ஒருத்தனால நீ ஒழுங்கா இருந்தா பொண்டாட்டி ஊம்பரன்னு சொல்லுவா இல்ல ஊன்னு சொல்லுவா ஏயா நீ என்னையா பொண்டாட்டி இது பண்ணிட்டு கொலை முடிட்டு போடி பூச்சி பூச்சி போமா சுவாமி மன்னா போக வேண்டாம் மன்னா வேட்டைக்கு போற சொல்றீங்க அந்த ஐப்பண்ட பாண்டவரை பார்க்க போறேன்னு சொல்றீங்க அந்த பீமை கண்ணால பட்டு நீங்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன சுவாமி பண்றது அடி சண்டாளி சதிகாரி அண்ணா கோமலி அண்ணா வேட்டைக்கு போற பீமனை பார்க்க போறேன்னு சொல்றாங்களே அங்க போய் என் ஊர்த்த செத்துக்கிட்டு போயிட்டா நான் விதவிதமா புடவைதா கட்ட முடியுமா இந்த மாதிரி விதவிதமா பூதா வைக்க முடியுமா இல்ல கலர் கலரா விதவிதமா இந்த மாதிரி பொட்டுதான் வைக்க முடியுமா அண்ணா மெத்தையில படுத்தால தவிர ஒரு நாள் கூட ஒத்தையில படுக்க மாட்டேன்னா என்ன சொல்ல வர அண்ணா என் முருத்த போகக்கூடாதுண்ணா என்னம்மா அண்ணா மெத்தையில படுத்தாலும் தவிர மொத்தையில ஒரு நாள் படுக்க மாட்டேன் சரி வாங்க ஏங்க நீங்க சாவறதெல்லாம் ஒரு கவலை இல்லாமா பூதான் வைக்க முடியுமா இல்ல வளையல் தான் போக முடியுமா இல்ல கலர் கலரா சேலை தான் போக முடியும் கவலைப்பட்டுட்டு செத்தா பரவாயில்ல ஆமா போனா பரவாயில்ல செத்து போயிட்டா நான் வெள்ளை படம் தான் கட்டுவேன் கலர் கலரா கட்ட முடியாதா கட்ட முடியாது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டே நான் செத்து போவேன் நானு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த பொருளாதார போட்டு சாவடிங்க வெள்ளை படம் கட்டுகிறேன் அடிக்கிற மாதிரி தான் அடி
சரியா கொலை முடிட்டு இல்ல அதுல இப்படிங்கிற இப்படிங்கிற அப்படி போடு அடியே சுவாமி மன்னா கேட்டு தினமாக என் மாமனை கேட்டார் 11 வருஷம் பாண்டவரை கலந்து கண்டிருக்காங்க அவங்க இருந்தா மீண்டும் 12 வருஷம் இல்லை என்றால் மாமன் சொன்னார் நான் பாண்டவர்கள இருந்தா 12 வருஷம் செத்து விட்டா ஏமிதாவுக்கு செய்யணும் நான் போய் கரிமுகரை செய்யணும் சமாதி கட்டி அவங்கள பாண்டவரை கேள்வி பண்ண உனக்கு என்னடி இவன் அச்சபயமாங்கிற சுவாமி மன்னா நான் சொல்றது கேளுங்க எத்தனை வார்த்தைகள் உரித்தாலும் நீங்க கேட்பதா இல்ல போய் வாருங்க சுவாமி மன்னா அப்படி போய் வாருங்க மழை போட்டு அனுப்பிடுங்க காட்சிமலத்துக்கு கூத்தாட வந்திருக்கிறோம் காலம் வந்திருக்கிறோம் ஓ வேட்டையாடுது வேட்டையாடுறதுக்கு ஆமா சரிங்க ஓட்ட வேட்டி